செங்கல்பட்டு அருகே அங்கன்வாடி மையத்தில் 4 வயது பெண் குழந்தைக்கு ஆசிரியை சூடு வைத்ததாக குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த வரதராஜபுரம் அங்கன்வாடி மையத்தில் அனுமதிக்கப்பட்ட 4 வயது பெண் குழந்தை அனன்யாவின் காலில் தீக்காயம் இருப்பதைக் கண்டு பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரித்ததில் அங்கன்வாடி ஆசிரியை குழந்தைக்கு சூடு வைத்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது தாம்பரம் தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தை குறித்து பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் கடந்த மாதங்களாக குழந்தையின் உடலில் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்று தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள குழந்தையின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சூடு 1 மாசமா விட்டு வச்சிருக்காங்க. அங்கங்க கொப்பளம் இப்ப 2 கால்ல இப்படி பட்டையா வச்சிருக்காங்க. கரண்டில காய்ச்சி வச்சிருக்காங்க. பாருங்க புள்ளிய பாருங்க. நான் போய் சொன்ன புள்ளிய பாருங்க. அந்த சூடுக்காக என்னன்னு பாருங்க. நீங்களே பாருங்க. இப்ப டீச்சர்ஸ் பேர் பாரதி, ஆயம்மா பேரு கனிமொழி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அனுப்பாதீங்க உங்க பிள்ளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, நீங்க அனுப்பாதீங்க, வீட்டுல வச்சுங்க அப்படின்றாங்க. நான் சரி கொஞ்சம் பேசும், அது சரி 4.5 வயசு ஆகுது, இன்னும் பேச்சு வர மாட்டேங்குது, பசங்க கூட விட்டா பேசும் அப்படின்னு தான் விடுறான். 9:30 விட்டுட்டு 1 மணிக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறோம். அதுவும் சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, குழந்தை தூக்கின்னு இருந்தா ஏரி எல்லாம் மெரிக்குது அப்படின்றாங்க. இப்போ பெட்ல சேர்த்திருக்கோம். நேத்திட்டு சேர்த்தோம். இங்க டிஹெச் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். டாக்டர் பார்த்தாங்க. பார்த்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் 2 நாள் இருங்க, இங்கே அட்மிட் பண்ணி இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போன வாரத்துல ரைட் சைடு காலில் ஒரு மாதிரி தழும்பு மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை சாப்பாடு குண்டான அதோ தெரியாம வச்சுட்டு இருப்பாங்க. கோவத்துல பாப்பா பக்கத்துல உட்காந்தோடனே வச்சுட்டு இருப்பாங்க. நாங்களும் நினைச்சு பார்த்து கம்முன் ஆயிட்டோம். அப்புறம் பார்த்தா காலையில பால்வடிக்கு நாங்க அனுப்பலாம்னு சொல்லிட்டு காலை குளிப்பாட்டும் போது காயம் இல்லை. அப்புறம் நாங்க திருப்பி பால்வடி விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு வரோம். வண்டி விட்டு இறங்குறான். பால்வல்ல காயம், அவ்வளவு பெரிய காயம். அது பார்த்தாவே தீ காயம் மாதிரி இருந்தது. அப்பயே சொன்னேன், போயிட்டு பாருங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் நாங்க தான் பாப்பா பாத்துக்கிறோம். எங்க பாட்டி தாத்தா தான் பாத்துப்பாங்க. அவங்க பாட்டி தாத்தா. நாங்க போய் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க ஒழுங்காவே பதில் சொல்ல. அருப்புக்கோட்டை அருகே புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை துவக்கி வைத்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி பொதுமக்களுடன் சிறிது தூரம் பேருந்தில் பயணம் மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து கீழக்குருணைக்குளம் வழியாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்து சேவையின்றி அவதியடைந்து வந்த அப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அருப்புக்கோட்டையிலிருந்து கல்லூரணி கீழக்குருணைக்குளம் வழியாக திருச்சுழிக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவை இன்று துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டு பேருந்து சேவையை துவக்கி வைத்ததோடு பேருந்தில் பயணிகளோடு சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் பல ஆண்டு கோரிக்கையான பேருந்து சேவை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நெகிழ்ச்சி தெரிவித்த அப்பகுதி மக்கள் படிப்படியாக தங்களின் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். திருச்சுழி ஊராட்சி ஒன்றியம் ஆலடிப்பட்டி ஊராட்சியில் இருக்கக்கூடிய கீழக்குருணைக்குளம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் முற்றிலும் இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து பலகட்ட போராட்டத்திற்கு அப்புறம் புதிய இந்த தமிழ்நாடு அரசு சுதந்திரம் அடைந்த பிற்பாடு சாயந்தரம் எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது. பஸ் வசதி ஏற்பாடு செய்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்கிறோம். அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். 40 வருஷமாக பஸ் வசதி இல்லாத ஊருக்கு இப்போ பஸ் வசதி தந்த முதலமைச்சர் பஸ் வசதி செஞ்சு தந்ததுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கல்யாண மண்டபம், மயான வசதி, பொதுநல கழிப்பிடங்கள் இதுக்கெல்லாம் எங்களுக்கு மேலும் செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளோ நாளாக பஸ் வசதி கிடையாது. இப்போ பஸ் வசதி வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் சில இது எங்களுக்கு இல்லை. குடிநீர் வசதியும் சரியாக கிடைக்கல, சுடு அடுப்பு போகிறதுக்கும் இடம் சரியாக கிடைக்கல, கழிப்பறையும் சரியாக இல்லை. அதையும் செஞ்சு கொடுக்கும்படி கேட்டு. ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் வன்னியரசு அறிவித்துள்ளார். சென்னையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மற்றும் துறை செயலாளர் சுப்பையன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தெரிவித்த அமைச்சர் வன்னியரசு, இந்த ஆண்டு வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில செல்லும் 362 மாணவர்களின் சூழலை கருத்தில் கொண்டு ரூபாய் 131 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், பெரும்பான்மையான மாணவர்கள் இங்கிலாந்து செல்வதாகவும், விசா சிக்கல்கள் மத்திய வெளியுறவுத்துறையுடன் பேசி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். பாட்ஷா கமிட்டி அறிக்கை கிடைத்தவுடன் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றும், இக்கூட்டத்தொடரில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும், குற்றவாளிகள் மீது தயவு தாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
மேலும் நடப்பாண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு ரூபாய் 3,900 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் 60% நிதி மற்றும் மாநில அரசின் 40% நிதி முறையாக செயல்படுத்தப்படுவதாக துறை செயலாளர் சுப்பையன் விளக்கம் அளித்தார். ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், அதாவது வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ்நாட்டுடைய ஸ்காலர்ஷிப் 362 பேருக்கு இந்த ஆண்டு நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது விசா பிரச்சனை இருக்குது, யூனிவர்சிட்டி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறையா புகார்கள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து என்னுடைய துறை ரீதியான செயலாளர், டைரக்டர் எல்லாருமே இது கொடுத்து பேசி, அதாவது நம்முடைய அரசு ஒதுக்கி இருக்கின்ற அந்த 362 பேரும் போய் படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இது குறித்த பல்வேறு சந்தேகங்கள் மாணவர்களுக்கான சந்தேகங்கள் அல்லது வெளியில் இது அரசியலுக்காக பேசக்கூடியவர்களுக்கான ஒரு பதிலாக இல்லாமல் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை, அந்த மாணவர்களுடைய இலக்கை நிறைவு செய்வதற்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 131 கோடி ரூபா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டுமே நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். எங்களுடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா 131 கோடி ரூபா இதுகாரம் இதுக்கு முன்னாடி எந்த சூழல் ஒதுக்க முடியல. ஆக இந்த சூழலில் மாணவர்களுடைய கல்வி, மாணவர்களுடைய வாழ்க்கை, மாணவர்கள் குடும்பத்தினுடைய சூழல் கருதி நாங்கள் அதை அரசிட்ட கேட்டு அதை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆக இந்த வகையில் இந்த 362 பேரும் செல்வதற்கான எல்லா முயற்சியும் செஞ்சிட்ருக்கிறோம். ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் இளைஞர்கள் கொடூரமாக மோதிக்கொண்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்திற்குள் நேற்று இரவு புகுந்த இளைஞர்கள் கும்பல் தங்களுக்குள் ஆபாச வார்த்தைகளால் பேசிக்கொண்டு கம்பு, கட்டை போன்ற ஆயுதங்களால் ஒருவரையொருவர் துரைத்து தாக்கிக் கொண்டனர். புறக்காவல் நிலையம் அருகில் இந்த சம்பவம் நடந்தும் போலீசார் இல்லாதது பயணிகள் மத்தியில் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பேட்டையில் இயங்கி வரும் கிருஷ்ணா பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போன்று பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மற்றும் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீயை அணைக்கும் பணியிலும் ஆலையின் உள்ளே மேலும் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என்பது குறித்தும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்திலேயே பாடநூல்கள் அச்சிட முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அனைத்து பள்ளிகளுக்கும் தேவையான புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அதன் தலைவர் லயோலா மணி அங்குள்ள குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அவற்றை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர் சேர்க்கை அதிகரித்ததன் காரணமாக சில இடங்களில் ஏற்பட்ட தட்டுப்பாடு உடனடியாக சரி செய்யப்பட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதிமொழி, பாட புத்தகங்கள் உட்பட அனைத்து புத்தகங்களும் முழுமையாக வழங்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். பாடநூல் கழகத்திற்கு சொந்தமான இடங்கள் யாரிடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் அவை மீட்கப்பட்டு சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் சுதாகர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இல்ல பாட புத்தகத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு விட்டது. அங்கொன்றும் இங்கொன்றும் சில இடங்களில் பாட புத்தகத்தினுடைய தட்டுப்பாடு இருப்பதாக சொன்னார்கள். அது தட்டுப்பாடு கிடையாது. அவர்கள் ஒரு எண்ணிக்கையில சொன்னாங்க. அந்த எண்ணிக்கையில நம்ம பாட புத்தகத்தை அடிச்சு கொடுத்துட்டோம். மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்ததால் அங்கு கொஞ்சம் சில குறைகள் இருந்தது. அது எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. குறைகளை சரி செய்வதற்காக வந்த அரசு தான் தாவேகாவின் அரசு. குறைகளை சரி செய்வதற்காக வந்தவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால குறைகள் எல்லாமே விரைவாக சரி செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. ராஜபாளையம் அருகே கொருக்கான்பட்டியிலிருந்து பேருந்து வழித்தடத்தில் அரசு பேருந்தை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கொருக்கான்பட்டியில் இருந்து நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு செல்ல பேருந்து வசதி இல்லை என எழுந்த புகாரை தொடர்ந்து இன்று முதல் காலை மாலை நேரங்களில் இயக்கப்படும் இந்த புதிய வழித்தடத்திலான பேருந்தை ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா தலைமையில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த பேருந்தில் பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து அமைச்சர் சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.